சிவசங்கர தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. வருண ஜபம் என்பது மழை பொழிய வேண்டி ஆற்றில் அல்லது குளங்களில் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு செய்யப்படும் ஒரு பிரார்த்தனை. வருண ஜபம் பற்றியும் தாங்கள் ஒரு முறை வள்ளிமலையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மழை வரவழைத்த அனுபவம் பற்றியும் கூறவும். 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அவங்க மனிதர்களில் நிறைய தவம் செய்து தானம் செய்தவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதனால் தேவர்கள் என்பவர்கள் உங்களிலிருந்து எப்படி ஒரு ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் வராங்களோ அந்த மாதிரி பதவிகளை பிடித்தவர்கள் தான். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். இப்போ தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி தெரிஞ்சிருமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம், அப்போ உங்களுக்கு தேவலோகத்தில் அந்த பதவி கிடைக்குங்கிறது. எப்படி உங்கள் நாட்டில் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா அதில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், லேண்ட் அண்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ஹெல்த் இருக்கும், டிஃபென்ஸ் இருக்கும், ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி தேவர்களுக்குள்ளேயும் சில பிரிவுகள் இருக்கின்றன. அதனால் வருணனுங்கிற ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கிளைமேட்டு, மழை, இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஆள். வாட்டர், இதுக்கெல்லாம் வாட்டர் இரிகேஷன் வேணால் வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு பதவி தான். ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவையான சில மந்திரங்கள் இருக்குது. அந்தந்த மந்திரங்களை சொல்லுகிற போது அந்தந்த தேவர்களுடைய பிரீத்தி, அவங்களுடைய பேட்ரனேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா தேவர்களுக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஒரு படையல் இருக்குது, ஒரு சிஸ்டம், இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அண்டு இவங்க கேட்ட கேள்வி என்ன, வருண ஜபம்னா வருணனை கும்பிட்டு ஜபம் பண்ணுறது மழை வர்றதுக்காக. வள்ளிமலை, வள்ளிமலைங்கிறது நம்ம திருத்தணி இருக்கு இல்லையா, அதுக்கும் நகரி, புத்தூர், திருப்பதி இதெல்லாம் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீன் இருக்கிற இடம். அங்கே ஒரு வள்ளி தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஜெயின முனிவர்கள் இவங்கெல்லாம் தவம் செய்த மார்பிள் கேவ்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்குது. நிறைய தடவை நான் போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு சூரியன் காணா சுனைன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி வற்றாது, மற்றபடி அங்கே தண்ணிக்கு கஷ்டம்தான். ஸோ வள்ளிமலைக்கு கீழே போய் நீங்கள் இறங்கிட்டு எல்லா பஸ்ஸும் சித்தூர் போகிறதெல்லாம் வள்ளிமலையில் நிற்கும். அங்கேருந்து இறங்கி போனால் கீழே ஒரு கோயில் இருக்கும், ஒரு பெரிய குளம் இருக்கும். படியேறி போகணும். படியேறி போன உடனே ஒரு குகை கோயில் இருக்கும். அதில் முருகர் இருப்பார். அதுக்கு பக்கத்தில் ஒரு செவுத்தில் கார்விங்குள்ளே வள்ளி இருப்பாங்க. அங்கேருந்து மேலே போனேனாக்கா ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. அந்த குகைக்கு ரைட் சைடில் அந்த மலையில் கிடைச்ச பலவிதமான மகான்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் பதிச்சு அது மேலே ஒரு வேப்ப மரம், அரச மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா ஒரு 4 கால்கள் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுதான் உச்சி. இதுதான் வள்ளிமலையினுடைய டோப்போகிராஃபின்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் அடிக்கடி போவோம். நான் அந்த காட்டில் வள்ளிமலையில் நான் போகாத இடமே கிடையாது. நான் வந்து ஒரு குகையில் படுத்துன்னு இருப்பேன். அப்போது நைட்லாம் ஒரு புலி எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துன்னு இருக்கும். நம்ம கணக்கு திறந்து பார்த்தோன்னே அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டு குகைக்கு வெளியே உட்காந்துக்குவோம். எனக்கு யாருன்னு தெரியாது, பஞ்சநாதம்னு ஒருத்தன். நான் அங்கே வள்ளிமலையில் தவத்தில் இருந்த காலத்தில் பக்கத்து ஊருக்காரன்னு நினைக்கிறேன், வருவான். வந்துட்டு அங்கே கிணத்துல தண்ணி சேர்ந்து எனக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற கீரையெல்லாம் எடுத்து ஒரு கடைஞ்ச பருப்பு இது மாதிரி பண்ணுவான். அதை டம்ளரில் கொடுப்பான் குடிக்கிறதுக்கு. யாரவன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் அங்கே இருந்தபோது அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஒரு தடவை இங்கேருந்து நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வள்ளிமலை போனோம். இப்போ எங்கூட வந்தவங்க வள்ளி அந்த குகையில் இருக்கிற சாமியை பார்த்துட்டு மேலே போகிற போது ஒரு பாறை இடுக்கில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த கற்பூரம் பிளாஸ்டிக் பேக்கெட் இல்லை, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க சொன்னேன். அந்த முருகர் கோயிலில் அர்ச்சனை பண்ணி கொடுத்தா இந்த விபூதி பூவெல்லாம் இருந்தது இல்லையா, கொஞ்சம் குங்குமம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போனோம். மேலே போயிட்டு அந்த 4 கால் கீழே இருக்கிற சிவலிங்கம் இருக்கு இல்லையா,
அந்த சிவலிங்கத்துக்கு அந்த அழுக்கு தண்ணியை வடிகட்டி அபிஷேகம் பண்ணேன். இந்த பூவெல்லாம் போட்டு விபூதியெல்லாம் போட்டோம். அப்போ உடனே என்னுடைய உடம்புல ஒரு டான்ஸ் வந்துச்சு. நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அந்த இடத்துல விதவிதமான முதிரைகளோடு இருக்கும். அது அந்த இடத்துல வந்த டான்ஸ் தான். அதுக்கு அடுத்து என் கூட வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த வேலூரில் 44 டிகிரி டெம்பரேச்சரு, அதனால் மழை இல்லை, ரொம்ப கஷ்டம், 6-7 வருஷமானாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து காட்பாடி போகிற பஸ்ஸில் ஏறின உடனே பனிக்கட்டி மழை மாதிரி பெஞ்சு கல் மழை. பஸ்ஸினுடைய அந்த டிரைவர் சீட்டு கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தண்ணியில் முழுகி போச்சு. இது எல்லாருமே என் கூட வந்தவங்கெல்லாம் பார்த்த அதிசயம். அந்த படம், நாங்கள் டான்ஸ் ஆடின படங்களும் இங்கே இருக்கும். அண்டு அங்கே இருக்கிற சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதில் பாதி தான் இருக்குது, அம்பாள் கிடையாது. ஸோ அங்கே யார் இருக்காங்க, வெறும் சிவன் தான் இருக்கார். அம்பாள் உடைய பார்ட் மிஸ்ஸிங்காக இருக்கும். எப்படி இருக்கும்னாக்கா, இந்த ஃபேஸ் ஆஃப் இருக்கும், தலையிலேருந்து மின்னல் அடிக்கும் ரின்வெண்மை மாதிரி இப்படி மின்னல் மாதிரி போயிட்டு இருக்கும். அண்டு இந்த கண்ணு பாதி இருக்கும், மூக்கு பாதி இருக்கும், வாய் பாதி இருக்கும். இதுதான் அங்கே இருக்கிறது. இருக்கா பாரு, இது அங்கே எடுக்கப்பட்ட படம். அப்போ அங்கே இருக்கார், சாமி இருக்கார், ஆனால் சிவன் தான் இருக்கார், சக்தி கூட அங்கே இல்லை. ஸோ அந்த மலையில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் தீராத வயிற்று வலி நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நேராக பழனி ஆண்டவங்கிட்ட போயிட்டு அங்கேருந்து சேஷாதிரி சாமியை போய் பார்க்குறார் திருவண்ணாமலையில். சேஷாதிரி, நீ திருப்புகளையே மந்திரமாக வச்சுக்கோ, வேறு உபதேசம் வேணாம், போய் வள்ளிமலையில் இருன்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து வள்ளிமலையில் இருக்கார். அப்படி இருக்கிற போது சேஷாதிரி சாமி இறந்து போயிடுறார் திருவண்ணாமலை. என்ன சாமி, என்ன திருவண்ணாமலையில் இருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டு நீ செத்து போயிட்டியன்றாரு. அப்போ அந்த சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி வருவான், வந்து சாமி அவருக்கு வர்ற நல்ல துணி எனக்கு கொடுத்துட்டு என் அழுக்க வச்சு வாங்கிக்குவார், எங்கிட்ட இருக்கிற கம்பங்கூழ அவர் குடிச்சிட்டு அவருக்கு வர்ற நல்ல சாப்பாடு எனக்கு கொடுப்பாரு, நீங்கள் போயிட்டீங்களே சாமி, நான் அழுதேன், நீ வள்ளிமலைக்கு போ, நான் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் வந்துக்கிறேன். இவருக்கு ஒரு ஆறுதல். ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த வள்ளிமலையில் எடுக்கப்பட்ட படம். இங்கே பாருங்கள், கண்ணு, தலையில் ரின் அடிக்கும் வெண்மை, பாதி முகம், மூக்கு பாதி, வாய் பாதி. இது வள்ளிமலையில் எடுத்தது, அந்த காலத்தில் எடுத்தது. அவர் வள்ளிமலையில் இருக்கிற போது இந்த திருவண்ணாமலை தோட்டி வந்து சேர்றான். அப்போ மத்தியானம் இவர் படையல் பண்ணோடனே ஒரு தங்க கீரி புல்லை வந்து அதை சாப்பிடுது. உடனே இந்த தோட்டி கத்துறான், இதோ சேஷாதி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு தெய்வ நிர்ணயங்கள் உள்ள இடம். வள்ளிமலை சஸ்தான சாமி அங்கே இருந்தபோது அங்கே ஒரு பெரிய பாறையிலேருந்து ஒரு யட்சினி ஒரு கல்லை உருட்டி விடுறான். இவரை யாரோ புஷ் பண்ணுறாங்க, பார்த்தா அந்த கல் அங்கே விழுது. இவர் மேலே படாமல் காப்பாற்றிருக்காங்க. ஒரு நாள் இவருடைய வெத்தலை பொட்டி அங்கே காணாமல் போகுது. இவர் என்னடா நம்ம வெத்தலை பொட்டி காணோன்னா, ஒரு பாறை மேலே கொண்டு போய் வெத்தலை பொட்டி வச்சுருக்கு. அங்கே ஒரு சின்ன குறப்பு ஒன்று ஒருத்தி இருந்திருக்கான். இருந்துட்டு, நீ யார் அப்படின்னா, என்ன உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்னு. அந்த இதில் வந்து பொங்கி அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்கு கல் மேலே. பொங்கின்றது பொங்கல் வச்சு கும்பிடுற சாமின்னு அர்த்தம். அதான் பொங்கல் வச்சு கும்பிட்றதுனால பொங்கி, அவளுக்கு வேறு ஒன்றும் இல்லை இருக்கா. அந்த அம்மா ஒரு பாட்டு, அதை வந்து திருப்புகள்லேருந்து யார் பாடினா அவங்களுக்கு நான் மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி வள்ளிமலையில் ஒரு கல்வெட்டில் அது எழுதியிருப்பாங்க. விரகர நோக்கியும் அப்படிங்கிற பாட்டு கல்வெட்டு மாதிரி அங்கே அந்த குகை பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தீக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் பகல் பிரிது பராகர விழைவுகுரா பூனையும் குமரா முருக சடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்தீப என்று பாடி
மொழி குழரா தொழுது அழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ. முழுதும் அலா பொருள் தந்திடாயோ அப்படின்னா என்ன? எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிக்கு ஈக்குவலண்ட்டு தான். முழுதும் அலா, முழுதும் இல்லாத ஒரு பொருளை நீ தரமாட்டியா அப்படின்னு அர்த்தம். ஸோ வள்ளிமலை சத்யநாராயண சாமிக்கு இந்த மாதிரி தரிசனங்கள் கிடைக்குது. அந்த காலத்தில் டாக்டர் குருசாமியார்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரிய சர்ஜன். அந்த காலத்தில் இன்றைக்கி கூட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வாசலில் அவருடைய ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ரொம்ப பெரிய ஆள். அவர் சொந்தமாக டக்கோட்டா ஃப்ளைட் வச்சுருந்தார் அந்த காலத்தில். ஸோ மெட்ராஸ்லேருந்து பேஷண்ட்ஸை பெங்களூர் பார்க்குறதுக்கு போகிற போது வள்ளிமலை மேலே போவார். லோவாக பறக்க சொல்லி நிறைய காயின்ஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு மூட்டை கட்டி சாமி வள்ளிமலை சாமி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல அதை போட்டு போவார், அவருக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்கு மாதிரி. குருசாமியார் ரொம்ப பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் வந்து GCIM MBBS தான். இப்போ இருக்கிற மாதிரி FRCS அது இதெல்லாம் அந்த காலத்தில் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் 1930s. அப்படி இருக்கிற போது அந்த சாமிக்கிட்ட ஒரு அந்த டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு போகிறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறா, அப்படி கொட்டாவி விட்டு இப்படி கை தூக்குறால அப்படியே ஸ்டக் ஆகி போகுது. ஸோ டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க மல்டிபிள் சர்ஜரி பண்ணோம், இல்லைன்னா அந்த கை கீழே வரமாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இவர் சொல்கிறார் கொஞ்சம் இருங்க, ஆப்ரேஷன் தேட்டர்லாம் ரெடி பண்ணுங்கள், ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. அவளுக்கு அனஸ்தீஷியா கொடுக்காதீங்க, அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியணுன்ட்டாங்க. ஸோ அவளை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளின்னு போகிறாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டின்னு போகிறாங்க. உள்ள நர்ஸுங்க டாக்டருங்கெலாம் ஓடுறாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு லாஸ்ட்டில் இந்த நர்ஸையும் நீயும் வெளியே போன்றாரு. ஆப்ரேஷன் தியேட்டர் கதவை லேட்ச் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இப்படி கை தூக்கி படுத்துன்னு இருக்காள் ஆப்ரேஷனுக்கு, அவளை கற்பழிக்கிற மாதிரி போய் இவர் மேலே விடுறாரு. அவள் கையை கவுக்குன்னு கீழே எடுத்துக்கிறாளா, போயிட்டு வா நல்லா ஆகிட்டானாலாம். அந்தளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஒன்றுமே பண்ணல, ஆப்ரேஷனும் பண்ணல. அதே மாதிரி ஒரு நெறி கர்ப்பிணியான தாய், வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட விரல் தொப்புலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு. அந்த காலத்தில் இந்த C-செக்ஷன் ஆப்ரேஷன் சிசேரியன் எல்லாம் கிடையாது. அதனால் இவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இவர் சும்மானா ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுன்னு அந்த நீட்டிகிட்டு இருக்கிற குழந்தையோட விரல்கிட்ட அந்த சிகரெட்டுடைய அந்த டிப்பு இருக்கு இல்லையா, எரிஞ்சிகிட்டு இருக்கிற சிகரெட்டு, அதை கொண்டு போனோடனே அந்த குழந்தை விரலை கப்புன்னு உள்ளே எடுத்துக்குது, சூடு தாங்காமல். ஒரு சுவிட்ச் போட்டு போயிட்டு வானார். அந்த அளவுக்கு பயங்கரமான டாக்டர் அவர், அறிவாளி. ஸோ அவர் இவருடைய டிவோட்டியாக இருந்திருக்கார், சத்யானந்த சாமியுடைய டிவோட்டியாக இருந்திருக்காரு. சத்யானந்த சாமி அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்துட்டார். வந்துட்டு ஒரு பார்த்தசாரதி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிருத்வி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனியோடைய ஓனர். அந்த காலத்தில் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் தான், கவர்மெண்ட் இது கிடையாது. அப்புறம் தான் அது பிரித்து நியூ இந்தியா இன்சூரன்ஸு அந்த மாதிரிலாம் பிரித்தாங்க. ஸோ அவர் நாஸ்திகர் ஐயங்கார், ஆனால் கடவுள்லாம் நம்பிக்கை இல்லாத ஆள். அவர் வீட்டுக்கு சத்யானந்த சாமி வர்றார். அவர் வீட்டு ஷோ கேஸில் ஒரு சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு வைஷ்ணவி ரொம்ப அழகாக இருக்காளே அப்படிங்கிறார். அந்த காலத்தில் வைஷ்ணவின்னா யாருக்கும் தெரியாது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற 9 தேவதைகளில் ஒன்று வைஷ்ணவின்னு சொல்லுவாங்க. இதை உங்கள் வீட்டு பின்னால் மகிழ மரத்தடியில் வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் எனக்கு நம்பிக்கையில் உங்களுக்காக வைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் பால் வைக்கிறியான்னாரு. சரின்றார். ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு குறைச்சியை கூட்டின்னு வந்து அவளுக்கு புடவை ரவிக்கெல்லாம் கொடுத்து அந்த பாலை குடிக்க சொல்லிவிட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இது ஆனால் கொஞ்ச நாளில் அவருடைய இன்சூர் பண்ணியிருந்த ஒரு கப்பல் கடலில் மூழ்கிடுது. அப்போ அவர் திவாலாகி போயிடுறாரு. அண்ட் அவருடைய மனைவி மகன் 2 பேரும் ஏர்கிராஃப்டில் செத்து போகிறாங்க. இப்போ தீபாவளிக்கு முன்ன நாள் அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க மகிழ மரத்தடியில் இருக்கிற சிலையை தூக்கி தலை மேலே வச்சுன்னு டி நகர் மயிலாப்பூரில் இருந்து அவருக்கு திருமுல்லை வாயில் ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் அது. வைஷ்ணவி கோயிலும் பேர், திருமுல்லை வாயில், ஆல் இண்டியா ரேடியோக்கு எதிரில். அந்த மாந்தோப்பில் கொண்டு போய் தீபாவளி அன்றைக்கி அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார். அதுதான் நீங்கள் அங்கே பார்க்குற வைஷ்ணவி கோயில். அது தாந்திரிக் பிரதிஷ்டை அவர் தான் பண்ணார். ஸோ சச்சிதானந்த சுவாமிகளை அவர் தான் அடக்கம் பண்ணார். வள்ளிமலை சாமிகளை அவர் தான் இங்கேருந்து கொண்டு போய் வள்ளிமலையில் அந்த கோயிலை அடக்கம் பண்ணது அவர் தான்.
அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு சிஷ்யர் வந்தார், சாதுராம் சுவாமிகள்னு சொல்லி. இன்றைக்கும் வைஷ்ணவி கோயில் அங்கே இருக்குது, அந்த ஆல் இண்டியா ரேடியோக்கு எதிரில் இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு வளரல. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் அங்கே தங்குறதுக்கெல்லாம் அவங்க வீடுங்க கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க, இல்லை சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க. அங்கே இருந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வைஷ்ணவ கோயில். ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். அதை பற்றி ஒரு நல்ல பாட்டு கூட இருக்குது. திருமுல்லை வாயிலிலே மாந்தோப்பில் அமர்ந்தவளே திருவல்லி மூலிகையே தேவாதி வைஷ்ணவியே அருள்வல்லி மாளிகையே ஆவலுடன் வேண்டுகிறேன் தரும் தொல்லை மாய்த்திடவே வேகமுடன் வாரும் அம்மா அல்லிமா கலைமகளே ஆனைமுகன். ஸோ அவர் இதாக இருந்தார் இல்லையா, சமையல்காரனாக இருந்தார் மைசூர் அரண்மனையில். யார்? வள்ளிமலை சஸ்தான் சாமி. அதனால் வள்ளிமலையிலேருந்து கீழே வந்து தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அப்போ கந்தசாமி கோயிலுக்கு டெய்லி போவார். அங்கே ஒரு சாமியார் இருந்தார். அவர் சொல்கிறார், நாளைக்கு கிருத்திகை எல்லாத்தையும் வாரி கட்டிக்க வந்திருக்கான் பாரு அப்படின்னு. இவர் நாளைக்கு எதுவும் நடக்க போகுது நம்ம லைஃப்பில், உஷாராக இருக்கணும்னு. இவர் என்ன பண்ணுவார், காவடியில் பிச்சை எடுத்து அதில் சமையல் பண்ணி எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுவார். போட்டுட்டு அவங்க சாப்பிட்டு போன உடனே அந்த எச்சையிலே இவர் அங்க பிரதட்சணம் பண்ணுவார். கிருத்திகை அன்னைக்கு பண்ணுவார். எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ உடம்பெல்லாம் சீவு ரத்தம் வஞ்சிரும். குஷ்டரோகி வந்து நிற்கிறான். இவர் அவனை கூப்பிட்டு உள்ளே விட்டால் மற்றவங்கெல்லாம் ஓடிவிடுவாங்க. என்ன பண்ணுறது? அதனால் புழக்கடை கதவு திறந்து அவருடைய பூஜை ரூமில் ஒரு இலை போட்டு அவனுக்கு பரிமாறுறாரு. எல்லோரும் போனப்புறம் எல்லா இலையிலையும் புரள்ற மாதிரி பூஜை ரூமில் இருக்கிற அந்த சீவு ரத்தம் வழிகிற எல்லையிலையும் புரள்றாரு. அப்போது ஒரு ஜோதி வடிவத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. சத்யநாராயண சாமிக்கு அந்த மாதிரி சில அனுபவங்களெல்லாம் கடவுள் கொடுத்தாரு. அண்டு பெரிய நிலை தான் அவர் பேரே அர்த்தநாரி. திருச்செங்கோட்டில் இருந்த அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டு பிறந்ததுனால அவர் பேர் அர்த்தநாரி. அவர் பழனி கோயிலில் இருக்கிற போது அவர் கர்நாடகாவில் இருந்ததுனால தமிழ் தெரியாது. அந்த காலத்தில் பழனி கோயிலில் தேவதாசிகள்னு இருப்பாங்க. அவங்க வந்து கடவுளுக்கே போட்டு தாலி கட்டிக்கின்னு கோயிலில் டான்ஸ் தான் ஆடுவாங்க, மற்றபடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஆடுற டான்ஸ் பார்த்து இது என்ன பாட்டுன்னா திருப்புகழ் அப்படிங்கிறான். இவர் கன்னடத்தில் திருப்புகழ் எழுதி வச்சுக்கிட்டு அதை மெதுவாக பாட கற்றுக்கிறாரு. அப்போ யாரோ ஒருத்தர் தம்புரா கொண்டாந்து கொடுக்குறாரு. அதையும் டொயின் டொயின் மீட்டின்னு பாடுறாரு. இது கொஞ்ச நாள் ஆன உடனே பிடி பெல் அண்ட் கம்பெனி சுந்தராம செட்டி ஸ்ட்ரீட்லேருந்து கொட்டை எழுத்தில் அடித்த திருப்புகழ் புக்கு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு. இவர் தமிழை கற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி வாழ்நாள் பூரா அவருடைய வாழ்க்கையில் அவர் கல்யாணம்லாம் இருந்தது. இந்த தீராத வயிற்று வலி பழனிக்கு வந்து அந்த பஞ்சாமிரத்தை சாப்பிட்டு தீர்ந்ததுனால ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுகிறார். இந்த உடம்பு முருகன் போட்ட பிச்சை, இனிமேல் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிஜமாகவே ஒரு பெரிய மகானாக இருந்தார். மெட்ராஸ் சிட்டிக்கு பெருமை சேர்த்த 2 பெரிய முருக பக்தர்களில் இவர் ஒருத்தர், பாம்பன் சுவாமிகள் ஒருத்தர். இங்கே திருவான்மியூர்கிட்ட பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் ராமநாத் பக்கத்தில் பிறப்பன் வலிசை என்ற ஊரில் இருந்தார். ஒரு கிணத்துக்குள்ளே போயிட்டு உக்காண்டார். நான் முருகனுடைய தரிசனம் கிடைக்காம கிணத்து விட்டு வெளியே வர மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கெட்டில் எனக்கு கொஞ்சோண்டு கஞ்சி கிஞ்சி அனுப்பிச்சிடுங்க, வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா மேலே நீங்கள் ராட்டினத்தில் அது ஈர்த்துருங்கன்னு. அவருக்கு முருகன் தரிசனம் கிடைக்கிது. அவர் சொல்கிறாரு, எனக்கு உன் தரிசனம் மாத்திரம் பத்தாது, நக்கீரர் அருணகிரிநாதரோட வான்னு சொல்கிறாங்க, அவங்களோடையும் தரிசனம் வரும். அதுக்கப்புறம் அவர் வராரு. அவர் தகராலய ரகசியம்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. பரிபூர்ணானந்த போதம்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. பாம்பன் குமரகுரு சுவாமிகள் அனுப்பிய சண்முக கவச்சம், கந்தசச்சி கவச்சம் மாதிரி அவர் ஒரு கவச்சம் எழுதியிருக்காரு. ரொம்ப கடுமையான தமிழ் அவரது, அந்த காலத்து தமிழ். அதனால் ஃபேமஸ் ஆகாமல் போயிடுச்சு. அவருக்கு ஒரு தடவை எலும்பு முறிவாகி போகுது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அவரை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ முருகன் ஒரு குழந்தையார் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இந்த எலும்பு முறிஞ்ச இடத்துல ஒரு வேல் வைக்கிறாரு. மறுநாள் டாக்டருங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு ஹீல் ஆகிடுச்சுன்றாங்க. அந்த எக்ஸ்ரேயில் வேலோடு இருக்கிற படம் இன்றைக்கும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாட்டி வச்சுருக்காங்க. அவருக்கு முருகனே அருள் செய்தாங்கிற மாதிரி. ஸோ அவருடைய கோயில் தான் இங்கே இருக்கிறது, திருவான்மியூரில் இருக்கிறது. நல்ல கோயில், ரொம்ப பெரிய ஏரியா. அங்கே ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ரொம்ப குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் அது. மெட்ராஸுக்கு பெருமை சேர்த்த 2 பெரிய முருகனடியார்கள் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் ஆல்மோஸ்ட் கண்டெம்பரரி டைமில் இருந்தவங்க. இவருடைய வள்ளிமலை சுவாமிகளுடைய அருளால் வந்தது வைஷ்ணவி கோயில். இந்த பாம்பன்
சாமியோட அருளில் வந்தது திருவான்மையூரில் இருக்கிற முருகன் கோயில். இதெல்லாம் வள்ளிமலையை பற்றி சில கருத்துக்கள். வள்ளிமலை ரொம்ப நல்ல இடம். அங்கே ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப தண்ணி கஷ்டம். அதனால் அங்கே தங்கறதுக்கு கூட இடங்குது. இந்த தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் தண்டபாணி அண்ட் கம்பெனின்னு இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப் செட்லாம் விற்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சாவி இருக்குது. நீங்கள் இங்கே போய் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சாவி வாங்கின்னு போனால் அங்கே தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த சூரியனுக்கான சொன்னையில் தண்ணி சேர்ந்து குளிக்கலாம், மலையில் தவம் பண்ணலாம். எல்லாம் தண்ணி இல்லைன்றதுனால ஜாஸ்தி இப்போ பாப்புலராக இல்லை. ஆனால் அற்புதமான ஒரு இடம். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெயில் இல்லாத நேரத்தில் நடந்தாக மேலே போய் சேர்ந்துடலாம். there is no problem there. Question from Jayanti, Balakrishnan sir daughter. கர்மா தியரி படி ஒருவர் முற்பிறவியில் செய்த கர்மாவினால்தான் இந்த பிறவியில் அதற்கான பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு அந்தந்த பிறவியிலேயே பலன் அனுபவித்தால் தவறுகள் குறையவும் மக்கள் தங்களை திருத்திக் கொள்ளவும் முடியுமே. இதை பற்றி தங்களது கருத்துக்களை பகிரவும். ஆத்மா வேறு சரீரம் வேறு என்பது ஆன்மீகத்தின் பாலப்பாடம். அதனால் ஆத்மா தன்னை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக எத்தனையோ சட்டைகளை தாங்கி, இந்த உடம்புன்றது சட்டை, நேற்று ஒரு சட்டு போட்டுனது இன்றைக்கி ஒரு சட்டு போட்டுங்குது. அதனால் உடம்பை பற்றி நீ இதில் சேர்க்கவே சேர்க்காது. ஆத்மா தான் இந்த அனுபவங்களை அனுபவிப்பதும் தன்னை ஞானத்தில் உயர்த்தி கொள்வதும் ஆத்மாவுக்குள்ள பாஷை. அதனால் இது வேறு வேறு உடம்புல இருக்குது. லைஃப்பில் ஒரு கண்டினியூஸாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. அதனுடைய பாவ புண்ணியங்களை அதே ஆத்மா வேறு வேறு உடம்புகளில் அனுபவிக்கிறது. இந்த பதில் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கேள்வி உனக்கு புரிஞ்சிடும். அது ஒன்றும் இல்லை. உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேனுங்கிறார். உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான். நீ ஒரு செல்ஃபோன் வச்சுன்னு இருக்க, அதில் ஒரு மெமரி சிப் இருக்குது. நீ இதை விட ஹைடெக் செல்ஃபோன் வாங்கினோடனே என்ன பண்ணுவேன்? பழைய செல்ஃபோனை கம்மி விலைக்கு யாருக்காவது தள்ளிவிட்டு புது ஃபோனில் பழைய ஃபோனில் இருந்த சிப்பு மெமரி சிப் எடுத்து லோட் பண்ணிக்குவேன். அப்போ தான் உனக்கு எல்லாருடைய ஃபோன் நம்பரு மெமரி எல்லாம் இருக்கும் அதில். அந்த மாதிரி தான் இந்த மெமரி சிப்பு இருக்கு இல்லையா. குப்புசாமி உடம்பு அழிஞ்சு போன உடனே ஒரு இப்ராஹிமு இல்லைன்னா ஜானு இல்லை ஒரு மாணிக்க மொழியார் உடம்புக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த சிப்பு மாறுறதில்லை, மெமரி மாறுறதில்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்து மதத்தை பொறுத்த மாத்திரம் உடம்பு அழியும், ஆத்மா அழிவாட்டுறது. இது தெரிஞ்சதுன்னா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Question from Madhu Yezhil. How do we shield ourselves from the negative energies when we are in a crowded place or a polluted environment? சினிமா கொட்டாய்க்கு போயிட்டு எனக்கு வேத்து கொட்டக்கூடாது, எல்லாருடைய மூச்சு காற்றும் என் மேலே படக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு அது இருக்கும். இந்த உலகத்தினுடைய பொல்யூஷன் ஒன்று ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீ காமாக கண்ண மூடின்னு உட்காந்துருக்க, மற்றவங்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்தின்னு இருக்காங்கன்னா அந்த காய்ச்சி மூச்சு ஒன்றை பாதிக்காமையாக இருந்துடும். நான் சைலண்ட் ஆகிறேன், நீ வேணா கண்ண முடின்னு உட்காந்து இருக்கலாம். அதனால் இன்சுலேட்டுன்னு பேர். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை தொடணும். இப்போ நீ என்ன பண்ணுவேன்? அவாய் செப்பல் மாட்டிக்கின்னு ஒரு கைக்கு ஒரு க்ளோவ்ஸ் மாட்டிக்கின்னுட்டு அந்த கரண்ட்டை போய் தொடுவேன். அந்த மாதிரி உலகத்தில் நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ உன்னை இன்சுலேட் பண்ணிக்கிற வித்தியை கற்றுக்க வேண்டியது தான். அதாவது ஒரு எந்த வகையான சூழல்லையும் நம்ம மனசை ஒடுக்கிறதுக்கான பயிற்சிகளை நீங்கள் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது முழுசாக பண்ண முடியுமான்னா முடியாது. அது இந்த மாதிரி ஒரு கடவுள் பிளேஸில் நீ எப்படி உன்னை தனியாக அது பண்ண முடியும்? தெர் ஆர் அக்கேஷன்ஸ். நீ ஒரு தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா அப்படின்வான். இப்போ எப்பயாவது ஜனங்கள்லாம் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோ. இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்குது, நீ உண்ணாமலையாமங்கிட்டலாம் போனால் கூட்டத்தை தவிர்க்கவே முடியாது, சத்தத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே ஒரு 20-30 சந்நிதி இருக்குது. அங்கெல்லாம் யாருமே போக மாட்டான். ஏதாவது ஒரு சந்நிதிக்குள்ளே போய் கண்ண முடிக்கணும்னு உட்காந்துக்கோ. அப்போ உனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பாதிக்காது. இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் யூ ஆர் சீரியஸ்லி சீக்கிங் சைலன்ஸ். அப்போது ஒன்றை நீ இன்சுலேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். அண்டு கிராஜுவலி யூ ஹேவ் டு ரெசிஸ்ட். இந்த சத்தங்கள்லாம் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ ஒன்றை ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த காலத்தில் ஏதோ ஒரு சினிமா பாட்டு இருக்கும், அமைதி இல்லாதேன் மனமே என் மனமே அப்படின்னு.
அமைதி இல்லாத என் மனமே, என் மனமே. அமைதி இல்லாதென் மனமே, என் மனமே. அனுதினம் கண் முன்னனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதியில்லா என் மனமே, என் மனமே. ஸோ மனம் என்பது நமக்குள்ளே இருக்கு. மனுஷன் என்ன பண்ணுவேன், இப்படி தான் கை காட்டும், உனக்குள்ளது இருக்கு. யாராவது வெளியே வந்து மனுஷன்னு சொல்லி காட்டி பார்த்துருக்கேன். அதனால் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் சிஸ்டம் டு சைலன்ஸ் யுவர் மனம். அதனால தான் சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார். நீ எல்லா பவரும் வரும், ஆனால் மனசை அடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனதுக்கண் மாசு இயலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரை வேற. மனசை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக்கிறது எல்லா தர்மங்களை விட பெரிய இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பயிற்சி தான். ஒரு யானைக்குது, யானையை 4 காலை செயின் போட்டு கட்டிட்டு விட்டால் கூட தும்பிக்கி ஆட்டிக்கினே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லூஸ் எண்ட் ஆஃப் த செயின் இல்லை, அதை எடுத்து அந்த தும்பிக்கு மேலே இப்படி போட்ட உடனே நம்மளை கட்டிட்டாங்கன்னு அப்படின்னு இருக்குமா. அந்த மாதிரி சில ப்ரெட்டெக்ஸ்ட்டு, இந்த மந்திரத்தை சொல்கிறேன், இல்லை இந்த உருவத்தை நான் தியானிக்கிறேங்கிற மாதிரி ஒரு ப்ரெட்டெக்ஸ்ட்டு கொடுத்து கிராஜுவலாக நீங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொண்டு வரலாம். இட் இஸ் அ ப்ராக்டிஸ், இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஆதிசங்கரர் மாதிரி பெரிய ஆளுங்களே என்ன சொல்கிறாங்க, சிவபெருமானே நீ பிச்சை எடுக்கிறதுக்கு போறியே, அப்போது உன்னுடைய பிச்சாடன கோலத்தை பார்த்து யாரையா உனக்கு இதெல்லாம் போடுவாங்க. நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுருக்கேன், அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அந்த குரங்கை நீ கையில் பிடிச்சின்னு போக நிறைய பிச்சை போடுவாங்க அப்படின்னு. என்ன குரங்குன்னா அவர் சொல்கிறார், மனஸ் கபீம், என்னுடைய மனம் என்ற குரங்கு அப்படிங்கிறார். அது ஆடாத ஆட்டம் ஆடுதில்ல, அதை கையில் பிடிச்சின்னு போ, நிந்தாஸ்துதின்னு பேர். ஏன்னா ஆனானப்பட்டு ஆதிசங்கரர் போன்றவங்களே மனுஷன் அடங்க மாட்டானுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மனுஷங்களுக்கு கஷ்டம்தான். ப்ராக்டிஸில் அதை அடக்க முடியும். கொஸ்டின் ஃப்ரம் சுதர்ஷன். அவன் அனுமதியின்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் நன்மைக்கே என்று நம் முன்னோர்கள் கிருஷ்ணர் மற்றும் பல ஆன்மீக ஞானிகள் கூறுகிறார்கள். உலகில் இப்போது இயற்கை, மனிதர்களின் நல்ல குணம், ஆரோக்கியம் ஆகியவை மாசுபட்டு வருகிறதே, இது கடவுளின் திட்டமா அல்லது மனிதர்களின் அறிவற்ற செயல்களால் உலகம், இயற்கை மாசுபடுகின்றதா? கடவுளின் சித்தமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்தில் நான் சொன்ன மாதிரி 4 யுகம் இருக்குது. சத்திய யுகம்னா எல்லாருமே கடவுள் மாதிரி தான். ராமர் வாழ்ந்த திரேதா யுகம்னாக்கா 75 பங்கு நல்லவங்க, 25 பங்கு கெட்டவங்க. கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகம்னாக்கா 50-50 கிராக் ஜாக் பிஸ்கெட், நல்லவங்க பாதி கெட்டவங்க பாதி. கலியுகத்தில் 75 பங்கு கெட்டவங்க, 25 பங்கு நல்லவங்க. அதனால் இன்றைக்கி கலியுகத்தினுடைய தர்மம் அதுதான். ஒரு ராஜா இருந்தான், அவன் அமாவாசை அன்றைக்கி தன் அரண்மனை வாசலில் ஒரு அண்டாவை வச்சுட்டு எல்லோரும் பாலை கொண்டாந்து கொட்டுங்கன்னா, எல்லோரும் பார்த்தாங்க, இருட்டில் எங்கடா தெரிய போகுதுன்னு நிறைய பேர் தண்ணி கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் பேர் தான் யோக்கியமாக இருந்து பாலை கொட்டினாங்க, நிறைய பேர் தண்ணி தான் கொட்டினாங்க. மறுநாள் அந்த மூடியை பார்த்தாக்கா அண்டாவில் எல்லாமே நீத்து போன பால் தாங்குது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும், நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு வரும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நல்ல செய்கிறவங்க இருக்காங்க இன்றைக்கும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். நெல்லுக்கு தான் தண்ணி பாய்ச்சுறாங்க, அது வாய்க்கால் வழியாக போய் புல்லுக்கு கொஞ்சம் கிடைக்குது. அந்த மாதிரி தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகத்தில் மழை பெய்யுது, ஏதோ ஒரு வகையில் இந்த உலகம் தானியம் இருக்குது, சாப்பிட்டுன்னு இருக்காங்க, யாரும் பட்டினி இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது யாரோ கொஞ்சம் நல்லவங்க இருக்கிறதுனால தான். அன்பினும் நதி தன்னில் ஆழ்வேனோ, ஐயனே உன் நினைவில் அமிழேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ, இன்ப நிலை தன்னில் கூடேனோ. இன்ப நிலை தன்னில் கூடேனோ, என் இதயத்தில் உனை கண்டு ஆடேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ.
கண்ணீரால் பதம் கழுவேனோ, கனித்தமிழால் பூஜை புரிவேனோ, தன்னிலை மறந்துன்னை தழுவேனோ, தஞ்சம் தஞ்சம் என நான் கதறேனோ, அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ, பாக்களை பூக்கள் என சொறிவேனோ, என்னை பாதத்தில் காணிக்கை தருவேனோ, காக்கும் கடவுள் உன்னை அறிவேனோ, கண்ணா 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 என நான் கதறேனோ, அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ, என் ஐயனே உன் நினைவில் அமிழேனோ, அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம், சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.